அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பெஸ்ட் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா குருமா சால்னா தான் பார்க்க போகிறோம். வச்சு சட்டி அடுப்பில் வச்சுக்கிறேன். சட்டி சூடாகட்டும். சட்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். எண்ணெய் சூடான உடனே மூணு கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். அடுத்தது ரெண்டு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு. அது நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பல்லாரி அதையும் போட்டுக்கலாம். குருமா சால்னா தான் பார்க்க போகிறோம். குருமா சால்னா வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த காம்போடு போட்டு கருவேப்பிலையை தாளிக்கும் போது நல்லா மணந்துக்கிட்டு நல்லா இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டு. கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 தக்காளி அதையும் போட்டு நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுடலாம். நம்ம ஒரு 1/2 ஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். காய்கறியெல்லாம் போடுவோம்ல, அது இப்போவே உப்பு போட்டால் நல்லது. இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வரும். உப்பு போட்டாலே தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதங்கி வரட்டும். அதுக்கு இப்போ ஒரு மூடியை போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை கிண்டி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசிஞ்சு நல்லா வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூனுக்கு காஷ்மீரி வத்தத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூனு, இதில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் வத்தத்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் எல்லாம் தலா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், குட்டி ஸ்பூனில். இப்போ எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். மசாலா போட்டிருக்கோமா, ஒரு 2 நிமிஷம் அப்படியே அது பச்சை வடை போகிற வரைக்கும் சிம்மில் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு
2 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. நல்லா நம்ம அதை வதக்கிட்டுக்கணும். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு காய்கறியாக நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? சோயாபீன்ஸு 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வெந்நீரில் போட்டு அலசி நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அடுத்தது பீன்ஸ் ஒரு 100 கிராம் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். கேரட் ஒரு கேரட் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் ஒரு காய் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம். இதுக்கு மசாலா இவ்வளோதாங்க. நல்லா கிண்டி விட்டு நம்ம இதுக்கு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் அது நல்லா அந்த காயெல்லாம் அதில் எண்ணெயில் வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். சிம்மில் வச்சுட்டு அடுப்பை மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. மூடியை திறந்து விட்டு நல்லா நம்ம கிண்டி விடுவோம். கால் வேக்காடு தான் வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையானது தண்ணி ஊற்றிக்கலாம். காய் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். மசாலா தூளெல்லாம் எதுவும் இல்லை. மல்லித்தூள் தான் போட்டிருக்கேன். காஷ்மீர் வத்தத்தூள் போட்டிருக்கேன். ஆமாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை 5 நிமிஷம் ஒரு ஹை ஃப்ளேமில் வைப்போம். வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சிங்க. எப்படி நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் குருமா சால்னா. இப்போது நல்லா கிண்டி விடுவோம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்குது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஏன்னா பாதி ஒரு 1/2 ஸ்பூன் தானே உப்பு போட்டேன். உப்பு காணாது. ஒரு 1/4 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். 1/4 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான், தேங்காய் இல்லை, ரெடிமேட் தேங்காய் பால், ஃப்ரெஷ் க்ரீமு, இது 2 மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது 2 இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அலசி கொஞ்சம் போல் தண்ணி, தேங்காய் இல்லை, அரைச்ச தேங்காய் இல்லை, அதனால் ரெடிமேட் தேங்காய் பால் தான். கொஞ்சம் தண்ணி, அந்த கப்பு அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீமு தேங்காய் பால்லாம் ஊற்றி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. நீங்களும் அதை வந்து அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. நிறைய பேர் தேங்காய் தான் ஊற்றுவாங்க. நானும் தேங்காய் தான் ஊற்றி செய்வேன். இப்போ என்கிட்ட தேங்காய் இல்லை. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் வெட்டி வச்சுருக்கேன். அது மேலே நம்ம தூவிக்கலாம். தேங்காய் பாலும் ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதனால் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். குருமா சால்னா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்காம தள்ளி விட்டுன்னு போயிட்டே இருக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.